ஓம் மகா கணபதியை போற்றி, ஓம் சரஸ்வதி அன்னையே போற்றி. சரஸ்வதி அம்மா நம்ம எல்லோருக்கும் தெரியும், கல்விக்கு அதிபதி. கல்வி, கேள்வி, ஞானம், சொல்லாற்றல், பேச்சாற்றல் இது எல்லாத்துலேயும் நம்ம சிறந்து விளங்கணும்னா சரஸ்வதி அம்மாவோட கடாட்சம் நமக்கு தேவை. குறிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடல், அந்த பாடலை பாட பாட சிறிதளவும் ஞானம் இல்லாத அறிவில்லாதவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன மாதிரி ஞானம் கிடைக்கும் தெரியுமா? கவிஞனாக இருக்கலாம், அந்த அளவுக்கு ஞானம் கிடைக்கும். அவ்வளவு சிறந்த பாடல். அந்த பாடல் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் 55. கம்பர் ராமாயணம் நம்ம கொடுத்தாரு தமிழில். அந்த கம்பர் சரஸ்வதி அந்தாதி பண்ணியிருக்கார். அதில் 2 காப்புச் செயல் பண்ணியிருக்கார். முதல் காப்புச் செயல் ஆய கலைகள் 64னையும் இந்த பாடல் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம். இது 2வது செய்யுள் படிக நிறமும் பவள செவ்வாயும். இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு போகிற பாடல். இந்த பாடலை தெரிஞ்சுண்டு கடைசியாக இந்த பாடல் எப்போ அவர் பாடினார், கம்பருக்கு எந்த அளவுக்கு சரஸ்வதி தேவியோட அருள் இருக்கு, இதை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சுருக்கமாக. அப்போ தான் இந்த பாடலோட மகிமை, அதனோட பெருமை நமக்கு புரியும். இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போல் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. இந்த பாடல்ல சரஸ்வதி அம்மாவை 4 விதமாக வர்ணிக்கிறார். படிக நிறம், பவள செவ்வாய், கடிகமழ் பூந்தாமரை போல் கை, துடி இடை. முதல் 3 வர்ணனை அம்பாலோட நிறத்தை பற்றியது. 4வது வர்ணனை வடிவத்தை பற்றியது. முதல்ல என்ன சொல்றாங்க? படிக நிறமும். படிகம் எப்படி இருக்கும்? வெள்ளை வெள்ளையேல் இருக்கும். ஆகவே தான் அம்மா போட்டுருக்க சேலை கூட வெண்மையானது. சரஸ்வதி அம்மா அமர்ந்துட்டு இருக்க தாமரை கூட வெண்தாமரை. அந்த அம்மாவோட வாகனம் கூட அம்ச வாகனம், அதுவும் வெண்மையான கலர். இந்த வெண்மையான கலரில் கொஞ்சம் சின்ன ஒரு கரைப்பட்டா கூட பளிச்சுன்னு தெரியும். ஆகவே இது தூய்மை. சரஸ்வதி தேவி படிகம் போல் தூய்மையான நிறத்தினல், வெண்மையான நிறத்தினல், சிறிதளவும் கலங்கம் இல்லாதவள், தூய்மையானவள். அடுத்தது பவள செவ்வாய். அம்மாவோட வாய் உதடுகள் பவளம் போல சக்கச்சவேன்னு இருக்கும். பவள செவ்வாய். சரஸ்வதி தேவியை நம்ம நிறைய ஃபோட்டோவில் பார்த்துருப்போம். எத்தனை கைகள்? 4 கரங்கள் இருக்கும். அது எப்படியாப்பட்ட கரங்கள்? கடிகமழ் பூந்தாமரை போல் கை. கரங்கள்லாம் தாமரை பூ போல. தாமரை பூ எப்படி இருக்கும்? அழகா சிவப்பாக இருக்கும். மலர்கள்லேயே சிறந்த மலர் தாமரை மலர். அவ்வளோ சிவப்பான மலர் போல மென்மையான மலர். தாமரை மலர் மென்மையானது. மென்மையான கரங்கள். எப்படியாப்பட்ட கரங்கள்? கடிகமழ், அதாவது நல்ல நறுமணம் வீசக்கூடிய கரங்கள். இந்த 3 வர்ணம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சரஸ்வதி தேவி வெண்மையான ஆடை உடுத்துபவள். அம்மாவோட உதடுகள் செக்க செவேல்னு இருக்கும். 4 கரங்கள் நன்கு நறுமணம் வீசக்கூடிய மென்மையான சிறந்த அழகான தாமரை மலர் போன்ற கரங்கள். இது முதல் 3 வர்ணனை நிறத்தை பற்றியது. 4வதா துடி இடை. துடின்னா உடுக்கை. சிவபெருமான் கையில் வச்சுருக்காரு, அதான். இந்த உடுக்கை எப்படி இருக்கும்? மேலே விரிந்து நடுவில் மெலிசா, அதுக்கப்புறம் விரிந்து இருக்கும். அதாவது சரஸ்வதி தேவியோட இடை, இடுப்பு பாகம், மத்திய பாகம் நல்ல மெலிந்து இருக்கும் உடுக்கை போல. இது வடிவம். இப்போ இந்த 4 சேர்த்து பார்க்கணும். ஒருத்தர் சரஸ்வதி அம்மாவை உடுக்கை போல வடிவத்தோட மேலே விரிந்து மத்தியில் குறுகி மறுபடியும் விரிந்து இருக்கிற வடிவத்தில் வெண்ணிறமாக, மேல் பகுதி உதடு சற்றே சிவப்பாக, 4 கரங்களும் மென்மையான அழகான சிவப்பான தாமரை மலர் போன்று இருக்கிற கரத்துடன் இதை கற்பனை பண்ணிக்கணும். இந்த வடிவத்தை கற்பனை பண்ணி சரஸ்வதி அம்மாவை
மனதால் துதிக்க வேண்டும். அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால், அல்லும் பகலும், இரவும் பகலும், இரவு பகல், அனவரதமும், அனவரதம்னா எந்நேரமும் எப்போதும் எல்லா சமயங்களிலும் தொடர்ந்து இடைவிடாது எப்ப பார் தொடர்ந்து அம்மாவை இந்த வடிவத்தில் இப்போ 4 விதமாக சொன்னோம் இல்லையா, அந்த 4 விதமாக கற்பனை பண்ணி மனசில் நினைச்சுண்டு அந்த அம்மாவை துதித்து கொண்டே இருந்தோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? கல்லும் சொல்லாதோ கவி. ஒருத்தனோட மனசு கல்லு போல எதை பார்த்து உருகாது, எதையும் சந்தோஷமா பார்க்காது. 4 பேர் செய்கிற நல்ல காரியங்களையோ இல்லை நல்ல நல்ல அழகான காட்சி, ஒரு நல்ல பசுமையான காட்சி, நல்ல அழகான அலங்கார காட்சி, இதெல்லாம் பார்த்து ரசிக்காது. இந்த மாதிரி இருந்தால் அவனால் கவிதை எழுத முடியுமா? எழுத முடியாது. அம்பாள் இந்த மாதிரி நம்ம வணங்கும் பொழுது முதல்ல இந்த மனசு இருக்குல்ல, கல் போல இருக்க மனசை உருக்குவா. உருக்கி எல்லாவற்றையும் பார்த்து கற்பனை திறன் கொடுத்து, சந்தோஷப்படுற திறனை கொடுத்து, உருகும் தன்மையை கொடுத்து, அதை வர்ணிக்கிறதுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள அதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த கற்பனை திறனை வளர்த்தி வர்ணிக்க திறனை கொடுப்பாங்க. அந்த வர்ணிக்க திறன் வரும்போது நம்ம கவிஞனா பாடல் பாட முடியும். இது ஒரு விஷயம். 2வது, அந்த கொஞ்சம் கூட அறிவில்லாம ஒரு மனுஷன், சிறிதளவும் ஞானமே இல்லை, கல்லு போல மந்தமானவன், அவ்வளவு மந்தமான இருந்தாலும் கூட அவனுக்கும் ஞானம் கொடுப்பாங்க அம்மா. அதாவது கல் போன்ற மந்தமான அறிவில்லாத சிறிதும் ஞானம் இல்லாத ஒருவனாக இருந்தாலும், கல் மனதாக இருந்தாலும் அந்த மனதை உருக்கி நல்ல நல்ல விஷயங்களை காட்சிகளை பார்த்து புகழக்கூடிய தன்மையை கொடுத்து, கற்பனை திறனை வளர்த்து, சொல் திறமையை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து கவிஞனாக கூடிய அளவுக்கு அவனுக்கு அருள்பாலிப்பால் அம்மா. அதுதான் கல்லும் சொல்லாதோ கவி. ஆக இந்த பாடல் நம்ம தொடர்ந்து பாட பாட என்னதான் நமக்கு இந்த ஞானம், கேள்வி, கல்வி, ஞானங்கள் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட நாமும் நல்ல நிலைக்கு உயர்ந்து பாடலே பாடக்கூடிய நிலைக்கு அம்மா நம்மளை உயர்த்திடுவார். இதுதான் இந்த பாடல். இப்போ இந்த பாடல் நமக்கு எப்போ கிடைச்சதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக கம்பர் எல்லாருக்கும் தெரியும், ராமாயணம் கொடுத்தவர், மிகச்சிறந்தவர். கம்பன் வீட்டு கைத்தறியும் கவிபாடும் சொல்லுவாங்க, அவ்வளவு புகழ்பெற்றவர். அவருக்கும் சோழ அரசனுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். ஆகவே அங்கிருந்து அவர் சேர நாட்டுக்கு போகிறார். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் கம்பனுக்கு அடைப்பக்காரனாக இருந்தேன்னு சொல்லி அந்த சேர நாட்டு அரசன்கிட்ட அடைப்பக்காரனா வேலைக்கு சேர்றார். அடைப்பக்காரனா வேற ஒன்றும் இல்லை, வெத்தலை பாக்கு முடிச்சு கொடுக்குற வேலை. இவரோட அறிவாற்றல் திறமையினால அந்த சேர அரசனோட கொஞ்சம் நெருங்கினார். இதை பார்த்து அந்த சேர அரசு இருந்த ஆஸ்தான புலவர்களாக இருக்காங்க இல்லையா, அந்த எல்லாருக்கும் இவர் மேலே பொறாமை. ஆகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, முடி திருத்தம் பண்ணுறாங்களே, அந்த தொழிலாளி ஒரு ஆளை பார்த்து அவனுக்கு காசுலாம் கொடுத்து அவனை கூட்டின்னு வந்து இந்த அடைப்பக்காரனாக வந்திருக்க கம்பனை பார்த்து, இந்த கம்பன் என்னோட தமையனார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கூட்டின்னு வராங்க. அவனை அரசவைக்கு வந்து சொல்லிட்டான். இந்த சமயத்தில் கம்பர், அடைப்பக்காரனாக இருக்கின்ற கம்பர், சரஸ்வதி அம்மாவை வணங்கி, அம்மா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றி கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் உங்களோட இடது கால் சிலம்பை கொடுக்கணும் அப்படின்னு வணங்குறார். அந்த அம்மாவும் சிலம்பை கொடுத்துட்றாங்க. இந்த சிலம்பை இதை கொண்டு போய் அந்த ராஜா கிட்ட இந்த அடைப்பக்காரனாக இருந்த கம்பன் கொடுத்து, இது என்னோட சிலம்பு, இதனோட இன்னொரு சிலம்பு அவங்ககிட்ட என் தம்பியாக வந்திருக்கானே அவங்ககிட்ட இருக்கு, கேட்டு வாங்கிக்கிங்க அப்படின்றார். அங்கே கேட்டால் அவர்கிட்ட இல்லை. கொஞ்சம் மிரட்டி கேட்கும்போது அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த அடைப்பக்காரனாக இந்த கம்பன் கிட்ட, சரி இந்த இதெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிது, இன்னொன்று எங்கே, அப்போ இன்னொரு சிலம்பு எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது, இது சரஸ்வதி அம்மா எனக்கு கொடுத்த சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி அம்மாவை பற்றி
சரஸ்வதி அந்தாதி பாடுகிறார். அப்போ வந்த பாடல் தான் இந்த பாடல். சரஸ்வதி அம்மா உடனே வந்து சலங்கை ஒளியாட, ஒரு கால் சலங்கை ஒளியாட வந்து இன்னொரு கால் சிலம்பு எங்கேன்னு கேட்டு இவர் அந்த கால் சிலம்பை அரசங்கிட்டேருந்து எடுத்து கொண்டு போகும்போது அது நேராக போய் அந்த அம்மாவோட காலில் போய் பொருந்திக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா மறைஞ்சிடுறாங்க. அந்த அளவுக்கு அருள் பெற்றவர், சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர் கம்பர். அந்த சரஸ்வதி கடாட்சம் பெற்ற கம்பர் அருளிய பாடல்கள் சரஸ்வதி அந்தாதி. அதில் இருக்கிற பாடல் நம்ம இப்போ நம்ம பார்த்த படிக நிறம்ன்ற பாடல். அப்படின்னா அந்த பாடலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம அவ்வளவு சக்தி வாய்ந்த பாடல். இதே போல சரஸ்வதி அம்மாவோட புகழ சொல்றதுக்கு தேவி பாகவதம், இந்த தேவி பாகவதத்தில் நாரதர்கிட்ட சொல்றதா நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நேரம் கருதி அந்த விஷயத்தில் நான் உள்ள போல. நம்ம தெரிஞ்சுக்கொண்டு என்னன்னா, இந்த பாடலை பாட பாட கல்விக்கு அதிபதியாக இருக்கின்ற, கல்வி கலை கேள்விகளுக்கு அதிபதியாக இருக்கின்ற சரஸ்வதி தேவியின் அருள் கடாட்சம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். குறிப்பாக குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் பாட பாட நல்ல உயர்நிலைக்கு வருவாங்க. பாட சொல்லுங்க, நீங்களும் பாடுங்க. படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துரித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. தவறாம உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் மகா சரஸ்வதி அன்னையே போற்றி, ஓம் ஆதிபராசக்தி அன்னையே போற்றி 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 போற்றி.